ஹாய், ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக்ல இருந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய கேள்விகளும் பதில்களுடன் சொல்லி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 1ல இருந்து 22 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற சம்ஸை வந்து பார்ட் 2ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எண் தொடர் வரிசை, அகர வரிசை, எழுத்து எண் தொடர், தொடர்ச்சிமுறை வரிசைகள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப சமீபத்திய கேள்விகளும் இன்னைக்கு வந்து முடிச்சிடலாம். ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆல்ரெடி 22 கொஸ்டின் பார்த்தாச்சு. 23வது கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். குறிப்புகள். கேள்விகள் 23ல இருந்து 24. கீழே உள்ள கேள்விகளில் விடுபட்ட இடங்களில் எந்த எழுத்துக்குழுவை நிரப்பினால் தொடர் முழுமையடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். 23வது கொஸ்டின். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏ, பி, சி, டி இந்த 4 எழுத்தை குழப்பி குழப்பி போட்டு ஒரு பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. சரி, பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, சி, பி, டி அண்ட் தென் பி, ஏ, சி, டி, அப்புறம் பாருங்க பிசிஏடி, அப்புறம் டிசிபிஏ அண்ட் தென் பிஏசிடி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன்ல வந்து போகுது. ஏபிசிடிய எப்படி குழப்பி போட முடியுமோ அப்படி போட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏ, அதுக்கு அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டேஷ்ல சிபி அண்ட் தென் பிஏசிடி, அப்புறம் பிசிஏடி, அதுக்கடுத்து டிசி. இது பாத்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக், இது டி இல்ல, இது பி ஏ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஏசிடி. இப்ப நமக்கு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் வந்து கரெக்ட். சிபி, சிடி, டிசி, பிஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிசி பிஏ, பிபி சிஏ, ஏஏ பிசி, சிசி பிஏ அண்ட் தென் பி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போகுது. இதுவும் என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சம் என்ன பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க புக்ல. சரி, ஓகே, பாருங்க. சிசி பிஏ அண்ட் தென் பிபி சிஏ, ஏஏ பிசி, சிசி பிஏ அண்ட் தென் லாஸ்டா வந்து பி. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க பிஏபிபி, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 25வது சம். குறிப்புகள். கேள்வி 25ல இருந்து 27 வரைக்கும். கீழே உள்ள கேள்விகளில் ஒரு உறுப்பு விடுபட்டு உள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் எதை அந்த விடுபட்ட இடத்தில் நிரப்பினால் தொடர் முழுமையடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. 4, 6, 10, 16, 24 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, பாருங்க. 4க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 2. 6க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னது? 4. 10க்கும் 16க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6. 16க்கும் 24க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 8. அப்ப பாருங்க, 2, 4, 6, 8. அதுக்கடுத்து என்ன ஒரு 2 2 கூட்டிட்டு போயிருக்கு. அப்ப இங்க என்ன ஒரு 10ன்னு வரும். அப்ப 24யும் 10யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 34. 34 தான் நெக்ஸ்ட் உள்ள வரிசையில வர நம்பரு. ஆப்ஷன் பி 34 தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 26வது சம். 3, 5, 9, 17 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன்ல வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாருங்க. 3, 5, 9, 17. சரி, பாருங்க. 3க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2. 5க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4. 9க்கும் 18க்கும் 17க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8ன்னு வருது. அப்ப இது வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுது? இன்ட்டு 2 மல்டிப்ளைல போயிட்டு இருக்கு பாருங்க. 4 2 8. அப்ப 8 2 என்ன வரும்? இங்க வந்து 16ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 16யும் 17யும் வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, 13க்கு 3 மிச்சம் 1 3. 33 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. விடுபட்ட இடங்களில் எந்த எழுத்துக்குழுவை நிரப்பினால் தொடர் முழுமையடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ-பி, IG, UP, OG, then IP, IG, and then UP, OG. அகைன் என்ன வரும்? IP, IG சொல்லி வரும். 4 பேட்டர்ல போகுது. IP, IG, UP, OG. அண்ட் தென் பாருங்க IP, IG, UP, OG. அதுக்கடுத்து அகைன் IP, IG சொல்லி பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. சரி, இப்ப பாருங்க. ஆல்ரெடி IP, அதுக்கடுத்து என்ன வரும்? IG, UP, OG. இதோட ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் முடியுது. தென் பாருங்க IP, IG,
அதுக்கடுத்து என்ன வரும் யூபி ஓஜி இதோட முடியுது. தென் ஐபி ஐஜி அப்படின்னு சொல்லி முடியுது. இப்ப பாருங்க, அப்ப ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு GIUPI. இதுல வந்து 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க PIன்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா GIUPI ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்விகள் 22ல இருந்து 38 வரைக்கும், சாரி 28ல இருந்து 30 வரைக்கும். கீழே உள்ள கேள்விகளில் ஒரு உறுப்பு விடுபட்டுள்ளது. மாற்றுகளில் இருந்து எந்த எண்ணை விடுபட்ட இடத்தில் நிரப்பினால் தொடர் முழுமையாகும் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இது வந்து பாருங்க 1 3 1 விட்டு 1 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. ஓகேவா? பாருங்க 0 2 2 6 6 12 12 20 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. இப்ப பாருங்களேன், 1க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் 2ன்னு சொல்லி வரும். 3க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வரும்? சாரி, 3க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் 2ன்னு சொல்லிட்டு வரும். பிளஸ் 2 பாருங்க, 5க்கும் அப்ப அதுக்கடுத்து என்ன வரும்? பிளஸ் 2 தான் வரும். அப்ப 5 கூட்டல் 2 அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல 7ன்னு சொல்லிதான் கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். ஓகேவா? 7. பாருங்க, 7க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். அப்போ 9க்கும் அதுக்கடுத்து வந்து 11 சொல்லி வரும். பிளஸ் 2 தான் இருக்கும். ஓகே, பாருங்க கீழே உள்ளது பாருங்க, 0க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2, 2க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் 4, 6க்கும் 12க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6, 12க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லி வருது. அப்ப பாருங்க, கீழே வந்து 2 2 கூடிட்டே போகுது, மேல வந்து பிளஸ் 2 அப்படிங்கிற டிஃபரன்ஸ்ல வந்து போகுது. நம்மளுக்கு வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 6க்கு எடுத்து என்ன லெட்டர் வரும்னா 7 தான் வரும். ஆப்ஷன் C7 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 29வது சம். சரி பாருங்க, இது எப்படி போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா வந்து போயிருக்கு. பாருங்க, அது ஒரு பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு பேட்டர்ன்ல வந்து போகுது. பாருங்க, இங்க P இருக்கு, லாஸ்ட் S கொடுத்துருக்காங்க. நான் Pல இருந்து S வரைக்கும் வந்து எழுதிக்கிறேன். பாருங்க, PQRS S வரைக்கும் எழுதிருக்கேன். பாருங்க, எஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து வந்து R கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பேக்ல போறதுனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். -1. பாருங்க, PQRS வரிசையா தான் இருக்கு, பேக்ல இருந்து வரிசையா இருக்கிறதுனால நான் -1 போடுறேன். அப்ப ஆருக்கு கியூக்குள்ள டிஃபரன்ஸ் பேக்ல போது -1, கியூக்கும் Pக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -1. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு என்ன வரும்? -1 தான் வரும். Pக்கு முன்னாடி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா O தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Oன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரிதான் செகண்ட் லெட்டர் இருக்கும். பாருங்க, H இருக்கு, அதுக்கடுத்து வந்து K இருக்கு லாஸ்ட். ஆனா Hல இருந்து K வரைக்கும் எழுதிக்கிறேன். பாருங்க, K வரைக்கும் எழுதிருக்கேன். பாருங்க, ஹைச்சுக்கும் ஐக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா +1. HIJK வரிசையா தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னது? +1 சொல்லி வரும். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? +1 தான் வரும். கேக்கு அடுத்து என்ன வரும்? Lன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து Lன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் O, செகண்ட் ஒன் Lன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிடலாம். G கொடுத்துருக்காங்க. Gல இருந்து எங்க வரைக்கும்? D வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் Dல இருந்து எழுதிட்டேன். பாருங்க, DEF Gல இருந்து கொடுத்து எது வரைக்கும்? லாஸ்ட் D வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நானும் Gல இருந்து D வரைக்கும் எழுதிட்டேன். இப்ப பாருங்க, Gல இருந்து Fக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -1, பேக்ல போறாங்கன்னா நான் மைனஸ் போட்டுக்கிறேன். Fக்கும் Eக்குள்ள டிஃபரன்ஸ் -1, Eக்கும் Dக்குள்ள டிஃபரன்ஸ் -1. இப்ப அதுக்கடுத்து என்ன ஒரு -1 தான் வரும். Dக்கு முன்னாடி என்ன இருக்கும்? C தான் வந்து இருக்கும். நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். OLC ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 30வது சம் பாருங்க, 7 8 18 57. அதுக்கடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, 7 × 1 + 1, 7 1 7 + 1 என்ன ஒரு 8ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப பாருங்க, 8 × 2 + 2, 8 2 என்ன வரும்? 16, 16 + 2 என்ன வரும்? 18ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்க, 18 × 3 + 3 சொல்லி வரும். 18 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 54ன்னு சொல்லி வரும். 54 + 3 என்ன வரும்? 57ன்னு வரும். பாருங்க, அப்போ 57 × 4 + 4ன்னு சொல்லிட்டு அப்ப என்ன வரும்? 57 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணும். 28க்கு 8 மிச்சம் 2, 20 22ன்னு வருது. அப்ப 228 + 4. அப்ப அது கூட ஒரு 4 கூட்டினா நமக்கு என்ன வரும்? ஆன்சர் கிடைச்சிருவோம். 12க்கு 2 மிச்சம் 1 3 2. அப்ப 232 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒண்ணு பாத்திரலாம். 232 × 5 + 5. அப்ப இது வந்து 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். 10க்கு 0 மிச்சம் 1, 16 மிச்சம் 1,
10 11 அப்ப பாருங்க 1160 பிளஸ் 5 என்ன வரும் 1165 சொல்லி வருது. சோ அப்ப இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. இன்ட் 1 பிளஸ் 1 அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒன்னொன்னா கூட்டிகிட்டே போய் இன்ட் 5 பிளஸ் 5 வரைக்கும் வந்து முடியுது. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 232 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. குறிப்புகள் கேள்விகள் 31 32 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்குழு எழுத்து வரிசையின் விடுபட்ட இடங்களில் எந்த எழுத்துக்குழுவை நிரப்பினால் தொடர் முழுமையடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. பிஏ அண்ட் தென் ஏபி அண்ட் தென் ஏபி பிஏ அதுக்கடுத்து ஏபி பிபி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல போகுது. ஓகே, இப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஏபி அதுக்கடுத்து ஏபி அதுக்கடுத்து என்ன வரும்னா பிஏ அடுத்து ஏபி அதுக்கடுத்து பின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் ஆன்சர் பாருங்க ஏஏ பிபின்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 32 ஓகே, இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஏபிசிடி வரிசையில வந்து ஏபிசி இந்த 3 லெட்டரை குழப்பி போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேட்டர்ன்ல வந்து போகுது. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏபிசி அண்ட் தென் ஏபிபி சிஏபி சிசிஏ பிசிஏ அண்ட் தென் ஏபி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஏ அடுத்து ஏபி பின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் சிஏ பி அதுக்கடுத்து பாருங்க சிசிஏ அடுத்து பிசிஏ அண்ட் தென் ஏன்னு சொல்லிட்டு வரும். பாருங்க அப்ப ஆன்சர் பாருங்க ஏ பி சி ஏன்னு சொல்லி வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 33 இருந்து 37 வரைக்கும் விடுபட்ட ஒரு உறுப்புடன் தொடர் கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து எது தொடரை பூர்த்தி செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது பாருங்க ஏபி சிடிஇஎம் ஜிஹெச்ஐ வரைக்கும் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஏல இருந்து ஐ வரைக்கும் வந்து முடியுது, அதனால ஏல இருந்து ஐ வரைக்கும் எழுதிருக்கேன். இப்ப பாருங்க ஏல இருந்து எஃப் வரைக்கும் எத்தனை பாருங்க 3 4 5 பிளஸ் 5ன்னு சொல்லி போகுது. நெக்ஸ்ட் பாருங்க எஃப்ல இருந்து ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் 3ங்கிற பேட்டர்ன்ல வந்து போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்க்கலாம். அப்ப பாருங்க ஜேல இருந்து எழுதிக்கிறேன். ஜே KLMNOPQR சொல்லி இருக்கு. இப்ப பாருங்க ஜேல இருந்து ஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க 3 5 அப்ப பிளஸ் 5ன்னு போகுது. ஓல இருந்து 6 வரைக்கும் பிளஸ் 3ங்கிற பேட்டர்ன்ல போகுது. அப்ப இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா 5 பிளஸ் 3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போகுது. இப்ப அது மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இதுவும் அப்படிதான் போகும். பாருங்க எம்ல இருந்து எழுதிக்கிறேன். MNOPQRSTU வரைக்கும் எம்ல இருந்து 6 வரைக்கும் பாருங்க பிளஸ் 5 6ல இருந்து யூ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் 3 அப்ப 5 3ங்கிற பேட்டர்ன்ல போகுது. நெக்ஸ்ட் ஒன்னும் 5 3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகணும். நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். பாருங்க ஜில இருந்து யூ வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஜி ஹைச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வரைக்கும் எடுக்கேன். ஜில இருந்து ஜே வரைக்கும் பாருங்க பிளஸ் 3ங்கிற பேட்டர்ன்ல போகுது. அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் இருக்குது யூ. அப்ப வந்து பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிறது வந்து ஆப்ஷன் வந்து தவறான ஆன்சர். பாருங்க அதே மாதிரி பிக்கு வந்து பார்க்கலாம். பாருங்க ஹைச்ல இருந்து பி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஹைச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பின்னு இருக்கு. ஹைச்ல இருந்து எம் வரைக்கும் பாருங்க 3 5 பிளஸ் 5ன்னு சொல்லிட்டு வருது. பாருங்க எம்ல இருந்து பி வரைக்கும் பிளஸ் 3ன்னு சொல்லி வருது. நம்ம கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். HMP அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். சரி நம்ம நெக்ஸ்ட் ஒன்னு உள்ளதையும் பார்த்துடலாம். பாருங்க பில இருந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓ வரைக்கும் பாருங்க. பில இருந்து எம் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். பாருங்க MN OP அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல வந்து இருக்கு. பாருங்க பில இருந்து எம் வரைக்கும் பேக் சைட்ல வந்து போகுது. பாருங்க பேக்ல வந்து 3ன்னு சொல்லி போகுது. அண்ட் தென் எம்ல இருந்து ஓ வரைக்கும் பாருங்க ஃபார்வர்ட்ல பிளஸ் 2 அப்படிங்கறதுல போகுது. அப்ப இது வந்து வராது. ஆப்ஷன் டி பாருங்க ஆர் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆர்ல இருந்து கொடுத்துருக்காங்களா. பாருங்க ஆர் பேக்ல வந்து இது வந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து ஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப ஜே வரைக்கும் எழுதிக்கலாம்.
பாருங்க ஆர்ல இருந்து ஆர் கியூ பி ஓ என் எம் எல் கே ஜேன்னு இருக்கு. இப்ப ஆர்ல இருந்து ஜே வரைக்கும் போகுது பாருங்க, 3 6 8 வரைக்கும் போகுது, பிளஸ் 8 வரைக்கும் கிட்ட வந்து போகுது. தென் ஜேல இருந்து எல் பேக்ல வந்து -2 போகுது, அப்ப இதுவும் வராது. நமக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 34வது சம் பாருங்க. பிசி சிடிஇ டிஇ EFG and then FG இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து அதுக்கு அடுத்து இருக்கிற 2 எழுத்து வந்து சேர்த்துக்கிறது, அதாவது சேர்த்து தொடருது. கடைசி எழுத்து புதிய உறுப்பை வந்து தொடர்கிறது அப்படிங்காங்க. அதுக்கு அடுத்து 2 எழுத்துக்கள் அந்த உறுப்போடு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப பிசி இருக்கு இல்லையா, பிசில இருந்து லாஸ்ட் லெட்டர் அடுத்து வருது, சி கொடுத்துருக்காங்க. சிக்கு அடுத்து வந்து 2 லெட்டர் வரணும், 1 2, அதாவது சிக்கு அடுத்து டி இன்னு சொல்லி எழுதியாச்சு. தென் அடுத்த பட்டன் எழுதும் போது அந்த லாஸ்ட் புதுசா சேர்த்தவங்க இல்லையா, அந்த லெட்டர் வந்து அகைன் வருது, டி இன்னு சொல்லிட்டு வருது. அதுக்கடுத்து லெட்டர் எழுதும் போது லாஸ்ட் லெட்டரா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கடுத்து புது லெட்டர் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஈக்கு அடுத்து என்ன வரும், எஃப் ஜின்னு சொல்லி புதுசா 2 பேட்டர்ன் சேர்க்கிறோம். அதுக்கடுத்து அந்த லாஸ்ட் புதுசா சேர்த்த அந்த 2 லெட்டரையும் அகைன் வந்து மறுபடியும் கொண்டு வரோம், எஃப் ஜி. அப்ப அதுக்கடுத்து என்ன ஒரு லாஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஜிக்கு அடுத்து என்ன ஒரு புது 2 லெட்டர் வந்து கொண்டு வரணும். அப்ப ஜி ஹைச் ஐன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஹைச் ஐன்னு சொல்லி வரும். ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஜி ஹைச் ஐன்னு சொல்லிட்டு. அதாவது இது எப்படின்னா, கடைசி எழுத்து கூட புதுசா அதுக்கடுத்து இருக்கிற 2 லெட்டர் வந்து சேருது, அதுதான். ஓகேவா, இப்ப ஆன்சர் வந்து ஜி ஹைச் ஐ, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 35வது சம் பாருங்க. இது எந்த மாதிரி லெட்டர்ல போகுது பாருங்க, ஐ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஐ வரைக்கும் எழுதிக்கலாம், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே. ஜே வரைக்கும் எழுதியாச்சு, ஜே கே எல் எம் வரைக்கும் எழுதியாச்சு. இது பாருங்க, சிக்கு நேரம் 3 சொல்லி கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து 5, ஜிக்கு வந்து 7, ஐக்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை எண்ணில் 1 விட்டு 1 போகுது. அப்ப அடுத்த லெட்டர் என்ன வரும், 11, கே 11 தான் வரும். இப்ப அதுக்கு அடுத்தும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கேக்கு அடுத்து என்ன வரும், 13 இருக்கிற எம் தான் வரும். அப்ப K11 M13 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 36வது சம். 5 16 51 158. சரி, இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 × 3 + 1. இப்ப 5 15, 15 1, 15 + 1 16. அடுத்து பாருங்க, 16 × 3 + 3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. அதாவது 16 3ஆல மல்டிப்ளை பண்ணும், 18 8 மிச்சம் 1 3 1 4 48. 48 + 3 என்ன வரும், 51 சொல்லி வரும். அப்புறம் பாருங்க, 51 × 3 சாரி பிளஸ் வரும், × 3 + 5. அப்ப பாருங்க, 51 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 15ன்னு வரும். அது கூட பிளஸ் 5 கூட்டினா அப்ப என்ன வரும், 153 கூட பிளஸ் 5 கூட்டினா 158 சொல்லிட்டு வரும். ஓகேவா, அப்ப 158 கூட என்ன வரும், 3 × 3 பிளஸ் என்ன ஒரு ஒற்றைப்படை எண்களை வருது, அப்ப 7ன்னு வரும், பிளஸ் 7. அப்ப 158 கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்க. 24க்கு 4 மிச்சம் 2, 15 17க்கு 7 மிச்சம் 1 3 1 4. அப்ப 474 + 7ன்னு சொல்லி வருது. அப்ப 7 வந்து ஆட் பண்ணோம், 11க்கு 1 மிச்சம் 1 8 4. அப்ப ஆன்சர் என்னன்னா 481 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 37வது சம், லாஸ்ட் சம் இதான். ஓகே பாருங்க, 9 * 2 = 9 * 9 = 9 * 5 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, ஓகே பாருங்க, மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப பாருங்க, 9 × 2 என்ன வரும், 92 18 ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளே ஈஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ 9 × 9 கொடுத்துருக்காங்க, 9 × 9 என்னது 81, 2 ஈஸ்ட் வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சுக்கலாம். ஓகே, 9 × 5 கொடுத்துருக்காங்க, 9 5 என்ன வரும், 45ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து என்னன்னா வந்து இங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 18 81 2 லெட்டரையும் வந்து மாத்தி போட்டிருக்காங்க. அப்ப நம்மளும் இந்த இடத்துல வந்து 2 லெட்டரை வந்து மாத்தி போட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 54ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 54 எந்த 2 லெட்டரை மல்டிப்ளை பண்ணா 54 கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இது என்ன ஒரு 36ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 9 54, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9 × 6 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே,
ஓகே, நம்ம இப்போ வந்து சமீபத்திய கேள்விகள் பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருக்கிற சமீபத்திய கேள்விகளை ஒரு 37 சம் கிட்ட வந்து பார்த்துட்டோம். இதோட அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே, நாளைக்கு செகண்ட் சாப்டர்ல உள்ளதை வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்கலாம்.